இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். பாருங்கள், இயேசுடைய வசனத்தை கேட்குற உங்களையும் எவ்வளோ ஒடுக்கினாலும் அவ்வளோ பலிக்கு பெருகின்னு தான் இருப்பீங்க. காரணம்னா நீ இயேசுடைய பிள்ளைகள், இயேசப்பாவுடைய பிள்ளைகள். அவர்கள் எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலிக்கு பெருகினார்கள். பலிக்கு பெருகுவாங்க. யானு கண்ணு வச்சுக்கா, நம்மளோடு இருக்கிறவர் இஸ்ரவேலின் தேவன். அவர் ஆசீர்வாதத்துக்குரியவர். யாரும் நம்மளை ஒடுக்க முடியாது. ஒடுக்க கொட்டை குனியும், நெட்ட நிம்மருவான்ற மாதிரி. கொட்டை குனிவான்னு நினைக்காதீங்க. கொட்டை உயருவான். நம்ம எப்படி போவோம்? கொட்டை உயருவோம். யாரெல்லாம் நம்மளை அமுக்கிறாங்களோ அவ்வளோ நம்ம உயர்ந்து கொண்டே இருப்போம். ஆகையால் அவர்கள் எவ்வளவோ ஒடுக்கினார்களோ அவ்வளவை அவர்கள் பலிக்கு பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் யாருன்னா இயேசுடைய பிள்ளைகள். அவங்கள பார்த்து ரொம்ப எரிச்சல் அடைவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, என்னப்பா இவன் நல்லா இல்லை, வேலை வெட்டிக்கே போல, ஒன்றையும் போல, எப்படி தான் சாப்பிட்றான், எப்படி தான் இருக்கான், நல்லா தான்ப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அவங்க ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். ஏன்னா எவ்வளோ ஒடுக்கினாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். யாருக்கும் தெரியாது அந்த ஆசீர்வாதம். அதான் சொல்கிறார், அவர் எவ்வளோ ஒடுக்கினார்களோ அவ்வளோ பலிக்கு பெருக்கினார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர் எரிச்சல் அடைவாங்க. பக்கத்தில் இருக்கிறலாம், இவன் மட்டும்ப்பா எப்படிப்பா நல்லா இருக்கிறான், இவன் மட்டும் எப்படிப்பா ஆசீர்வாதம் வருதுன்னு நினைப்பான். ஏன்னா நம்மளோடு இருக்கிறவர் தேவன். நம்மளோடு இருக்கிற யாருங்க? உலகத்தை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க. இயேசு பிள்ளைகள். நம்ம எவ்வளோ ஒடுக்கினாலும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்ப வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ்.